பிஜேபிக்கு ஒரு சர்க்கிள் ஏற்படுமா அப்படின்னா நிச்சயமாக 10 வருஷ காலம்ங்கிறது ரொம்ப பெரிய காலம். அதுல இந்த ஆன்டி இன்கம்பன்சி என்பது நிச்சயமாக பெரிய அளவிற்கு இருக்கத்தான் செய்கின்றது. பிரதமர் அடங்கி போறாரு நினைக்கிறீங்களா? ஒரு சந்தேகமே கிடையாது. இப்ப நம்முடைய இடத்தையே பிடிச்சு வச்சுட்டு இருக்காங்களே, கிட்டத்தட்ட இந்த புரூனேங்கிற ஒரு கண்ட்ரி இருக்கு, அதனுடைய ஏரியாவை அருணாச்சல் பிரதேஷ் இடத்தெல்லாம் பிடிச்சி வச்சிருக்காங்க. கேட்டா அதை பத்தி வாயே தொடங்க மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் மோடி வரக்கூடாதுன்னு அமெரிக்கா போன்ற நாடுகள் நினைக்கிறாங்களா? இல்ல அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. நம்ம ரொம்ப ஸ்வீப்பிங் ரிமார்க்லாம் ஐ வுட் நெவர் மேக். ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்காரு மோடி அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது 400ன்னு செய்தி சொன்னாலும் கூட அது களத்துல அது நடைபெறாதுங்கிற ஒரு பயம் வந்திருக்கின்றது. வேற ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இந்த மாதிரி ரோட் ஷோவில் நடத்தி அதனால வரப்போறதுன்னா ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அவங்களுக்கு தான். இவரை தான் தமிழை தூக்கி பிடிக்கிற மாதிரியும் மற்றவங்கெல்லாம் தமிழுக்கு கேவலப்படுத்திக்கிற மாதிரியும் பேசுவது என்பது மக்கள்கிட்ட எடுபடாது. வணக்கம் நண்பர்களே. நாட்டில் பாஜக அரசுக்கு எதிராக மனநிலை வருகிறதா? அதிருப்தி அதிகரிக்கிறதா? இது தேர்தலில் எதிரொலிக்குமா? மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வருமா? தமிழ்நாட்டில் எந்த விதமான வாய்ப்புகள் உள்ளன? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் டாக்டர் ராமசுப்ரமணியன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் டாக்டர் ராமசுப்ரமணியன். வணக்கம் மிஸ்டர் நிஜந்தன். சமீபத்துல பல்வேறு நிறுவனங்கள் நாட்டினுடைய மக்களுடைய மனநிலையை பற்றி ஆய்வு செய்தது. அதுல முக்கியமாக சமீபத்தில் வெளியான ஒரு அறிக்கை, மத்திய அரசு மீது மக்களுடைய நம்பிக்கை கடந்த 5 ஆண்டுகளோடு ஒப்பிடும்போது சற்று குறைந்திருக்கிறது, அதிருப்தி கொஞ்சம் அதிகரித்திருக்கிறது. ஆனா மிகப்பெரிய அளவுக்கான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சாதகம் இருப்பான்னு தெரியல. நீங்க ஒரு பொருளாதார நிபுணர், அரசியல் நிபுணர், இப்படி பார்க்கும் பொழுது இப்ப இருக்கிற இந்த அதிருப்தி தேர்தல் நடக்க நடக்க பாஜக அரசு மீது அதிகரிக்குமா, மோடி மீது அதிகரிக்குமா, இல்ல கடந்த முறை இருந்தது போலவே ஒரு சிறந்த வெற்றியை அவர்கள் அடைந்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது? ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக நான் சொல்ல விரும்புகின்றேன். இன்னைக்கு பாஜக என்கின்ற கட்சியை விட திரு மோடி அவர்களுடைய அந்த ரெக்கக்னிஷன் பை தி பீப்புள், அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அதீதமான ஒரு பாப்புலாரிட்டி, அதை பத்தி பேசணும்னா டெஃபினட்டா அவர் ஹி இஸ் மோர் தேன் தி பார்ட்டி. அதனால இன்ஃபேக்ட் பார்ட்டியே அதை தூக்கி நிறுத்துவதற்கு அடிப்படையான காரணம் திரு மோடி அவர்கள். அவருடைய பிம்பம் என்பது மிக உயர்ந்ததாக இருக்கின்றது. ஏன்னா அவர்கிட்ட இந்த ஊழல் கீழல் அப்படிங்கிற தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அவருடைய சாதாரண ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவர், அவருக்குன்னு ஒரு குடும்பமும் கிடையாது. அதனால அதெல்லாம் மக்கள்கிட்ட ஒரு பெரிய செல்வாக்கு ஏற்படுத்தி, அதோட இல்லாமல் அவர் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா 2014க்கு முன்பிலிருந்தே அவருடைய இமேஜை பில்டப் பண்ணிக்கொண்டே இருக்கின்றார். அதெல்லாம் மக்கள்கிட்ட போய் வெகுவாக சேர்ந்து இருக்கின்றது. இவர் நமக்கு ஆபத் பாந்தவன், அநாத ரட்சகன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறது. அது தொடர்ந்து கட்டமைது. இப்ப என்னன்னா விஸ்வகுரு என்கின்ற வகையில உலகத்திற்கே வழிகாட்டி இவர் தான் அப்படிங்கிற மாதிரி பேசும் வகையிலே அவருடைய இமேஜ் ஆனது சிஸ்டமேட்டிக்கா பில்டப் ஆகி இருக்கிறது. ஆகவே பிஜேபி என்ற கட்சியை விட இவருடைய இமேஜ் என்பது மிகப்பெரிய அளவிற்கு இருக்கின்றது என்பது நாம ஒத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா, நீங்க சொல்றாப்புல இந்த பிஜேபிக்கு ஒரு சர்க்கிள் ஏற்படுமா அப்படின்னா நிச்சயமாக 10 வருஷ காலம்ங்கிறது ரொம்ப பெரிய காலம். அதுல இந்த ஆன்டி இன்கம்பன்சி என்பது நிச்சயமாக பெரிய அளவிற்கு இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் அதெல்லாம் மோடி மறைக்கிற மாதிரி பத்திரிகைகள், ஊடகங்கள் போன்ற பல்வேறு வகை தளங்கள், அதாவது சோசியல் மீடியா, இவைகளெல்லாம் பயன்படுத்தி பிஜேபிக்கு மிகப்பெரிய அளவிற்கு செல்வாக்கு வளர்ந்து கொண்டே போகிறது. முதல்ல பிஜேபி சொன்னது என்னன்னா 300க்கு மேல நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு. இல்ல, முதல்ல அறுதி பெரும்பான்மை அப்படின்னாங்க, 300ன்னாங்க, 330க்கு மேல வரும்னாங்க, 370ன்னாங்க, இப்ப 400ங்கிற மாதிரி பேசி கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் நடக்குமானா இதெல்லாம் ரொம்ப கடினமான ஒரு நிலை தான் சார். அதாவது மக்கள்கிட்ட எல்லா நேரத்திலையும் எல்லாரையும் நீங்க கன்வின்ஸ் பண்ணுவது என்பது ரொம்ப கஷ்டம். ஆகவே பல விஷயங்கள்ல அவர்கள் ஃபெயிலியராக ஆகியிருக்கிறார்கள். உதாரணமாக வேலை வாய்ப்பு என்பதுல, குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில இன்னைக்கு வேலை வாய்ப்பு என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாகி இருக்கின்றது என்பதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதாவது கிராமப்புறத்திலையும் மிகப்பெரிய அளவிற்கு வேலை வாய்ப்பினுடைய பிரச்சனை இருக்கின்றது. நகர்ப்புறத்தில் கிராமப்புறத்தை விட இன்னும் சற்று அதிகமாக இருக்கின்றது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக வெறும் கோயில்ல போறது, அங்க கும்பிடு போடுறது, இதெல்லாம் பெரிய விஷயமாக நான் பார்க்கவே இல்லை. அதெல்லாம் நிச்சயமாக ஒரு மனிதர், இப்ப நான் என்னை பொறுத்த வரைக்கும் எடுத்தீங்கன்னா ரொம்ப தீவிரமான ஹிந்து, அந்த ஹிந்து மத கோட்பாடுகள்,
அதனுடைய அந்த ஸ்கிரிப்சர்ஸ் இதெல்லாம் ரொம்ப நம்பிக்கை உடையவன். கோயிலுக்கெல்லாம் போறதுல மிக மிக ஆர்வம் காட்டுகின்றவன். உண்மை என்னுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை எல்லாம் செம்மைப்படுத்துவது அப்படிங்கிறதுனா அதுக்கு அந்த ஹிந்து மத கோட்பாடுகள் தான் அடிப்படையானது அப்படிங்கிறது நான் உறுதியாக நம்புகிறேன். இதெல்லாம் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய விருப்பு, அவருடைய ஆசைகள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு உண்மையான ஒரு தீவிரமான ஒரு பக்தி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதையே வைத்து கொண்டு ஒரு நாட்டை நடத்த முடியாது சார். இந்தியா போன்ற நாட்டில் அதையே வைத்து கொண்டு ராமர் கோயில் கட்டிட்டோம். அது வந்து பல காலமாக போராட்டங்கள் நடந்து அது கட்டப்பட்டிருக்கும் போது என்ன சொல்றாங்க, எங்களுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை, அது வந்து ஒரு தனி ட்ரஸ்ட், அது ஒரு பப்ளிக் ட்ரஸ்ட் தான் நடத்துகின்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதற்கு இவங்க வந்து பெருமை தேடிக்கொள்வது அதற்கு காரணமே நாங்க தாங்கிற மாதிரி கட்சியை கொண்டு அதில் சேர்ப்பது என்பது மிக சரியான அணுகுமுறையே கிடையாது. அது வேறு, இது வேறு. அதாவது தனிப்பட்ட அந்த இறை பக்தி என்பது வேறு, ரிலிஜன் என்பது வேறு. ஆனால் அதை வந்து ஒரு இந்தியா போன்ற செக்குலர் கண்ட்ரியில அதை வந்து ஒரு பகடைக்காயாக பயன்படுத்துவது அல்லது ஒரு வெப்பனாக எலெக்ஷன்ல யூஸ் பண்ணுவதுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா சரியலாம். இப்ப நாம பார்க்குற எலெக்ஷன் எங்கெங்கெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கிறது. மற்ற ஒரு இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பகுதி, 2வது பகுதி, 7-8 ஸ்டேஜஸ்ல நடக்க போகிறது. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ராமர் கோயில் அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனமே விடாது. அவனுக்கு வயிற்றுக்கு சோறிட வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் அவன் வயிற்று பழப்பதான் பார்ப்பானே ஒழிய இந்த கோயில் கட்டிருக்கேன்னா சரி கட்டான் சார், எங்களுக்கு முடிஞ்ச போது நாங்கள் போய் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துருவாங்க. ஸோ இது ஒரு புறம். 2வது பார்த்தீங்கன்னா விலைவாசி என்பது ரொம்ப கடுமையாக ஏறிக்கொண்டே இருக்கின்றது. அந்த விலை முன்னாடிலாம் நாங்கள் பார்த்து மேனிஃபெஸ்டோவில் சொன்னாங்கன்னா அதெல்லாம் மக்கள்லாம் மறந்தே போடுவாங்க. இப்போ எல்லாரும் நினைவுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள். 2014 வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கிடைக்கும், விலைவாசி கட்டுக்குள் கொண்டு வரப்படும், டீசல் பெட்ரோல், ஏன்னா விலைவாசிக்கு அடிப்படையான காரணம் டீசல் பெட்ரோலும் ஆகும் என்பது எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் நாங்கள் 40 ரூபாய்க்கு குறைச்சிடுவோம், 30 ரூபாய் 50 ரூபாய்க்கு கொண்டு வந்துடுவோங்கிற மாதிரி. அதே போல் டாலர் டு ருபி அதுவும் நாங்கள் ரொம்ப குறைச்சி 40 ரூபாய்க்கு கொண்டு வந்துடுவோம், 50 ரூபாய்க்கு கொண்டு வந்துடுவோம்லாம் பேசினாங்க. பட் இன்னைக்கு அதுவும் மேலே ஏறி போயிடுது. இப்படி பல்வேறு பிரச்சனைகள், அதாவது அடிப்படையான தேவைகளுக்கு இந்த அரசு என்ன செய்திருக்கின்றது? கருப்பு பணத்தை ஒழித்து எங்களுக்கு நாங்கள் 15 லட்சம் ரூபா போடுவேன்னு நான் அவர் உத்தரவாதம் சொல்லலை. பட் மற்ற மினிஸ்டர்ஸ்லாம் சொல்லத்தான் சேர்ந்தார்கள். கருப்பு பணத்தை கொண்டு வருவோம், 15 லட்சம் ஒரு அக்கௌண்ட்லையும் போடப்படும் அப்படின்னா அதெல்லாம் பின்னாடி கேட்டா எல்லாம் போயா, வெறும் ஜும்லாயா போயா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. ஸோ அதெல்லாம் வெறும் ஏமாத்து வேலை அப்படிங்கிற மாதிரி அவங்களே, அதாவது எலெக்ஷன் சமயத்தில் நிறைய பேசும், அதுல ஒன்றும் இந்த ஜும்லா தான் இது அப்படிங்கிற மாதிரி. ஆகவே இன்னும் இதை தாண்டி உலக அளவில் நம்முடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பை அண்ட் லார்ஜ் ஃபாரின் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அந்த அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் பை அண்ட் லார்ஜ் இட் இஸ் ஓகே. பட் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள்கிட்ட ஒரு இன்னும் அந்யோன்யமான நிலைமை வர வேண்டும். அப்போ வந்து அந்த பிக் பிரதர் ஆட்டிடியூட் நமக்கு இருக்கக்கூடாது. ஒன்றும் இல்லை, இந்த பக்கத்தாவில் இருக்கிற மால்டீவ்ஸ், அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? நீங்கள் அவங்க வந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க, அங்கே வந்த அந்த பிரசிடென்ட்டு உங்களை வந்து ஃபர்ஸ்ட் டைம் அங்கே தான் நார்மலாக வரக்கூடிய விஷயம். அவர் வந்து ஃபர்ஸ்ட் விசிட் வில் பி டு இந்தியா. He will pay respects to our Prime Minister, President and all that. அதை தாண்டி அவர் எங்கேயோ வேற எங்கேயோ போனார், ஏதோ சைனாவுக்கு போனார்னா அப்படி இருந்தா கூட அதை ஒதுக்கி தள்ளிட்டு நாம் வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு சைனா பத்தி சொன்னதால, சைனா பக்கத்துல நம்முடைய மாநிலமான அருணாச்சல பிரதேசத்துல எல்லாம் எல்லையில பேர் மாத்துது, எல்லைகள்ல மீறுகள் நடத்துது. அந்த சமயத்துல பிரதமர் சொல்றாரு நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி சரி பண்ணிக்கணும் அப்படின்னு. பிரதமர் அடங்கி போறாரு நினைக்கிறீங்களா? ஒரு சந்தேகமே கிடையாது. அதனால இன்ஃபேக்ட் இவங்க தான் வந்து எவ்வளவு கடுமையாக சீனாவை விமர்சனம் பண்ணாங்க. அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. சோ ராமசுவாமி அவர்கள் திரு நரேந்திர மோடி அவர்களை இங்கே வரவழைச்சு ஒரு துக்ளக் விழாவோ அல்லது வேற ஒரு நிகழ்ச்சியோ எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அதுல வந்து
டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கிட்ட கை குலுக்கும்போது சற்று குனிகிறார், குனிஞ்சு கை குலுக்கிறார். அதை வந்து கேவலப்படுத்தி திரு சோ ராமசார் பேசினா அதை வந்து மிகவும் ரசித்தார் திரு மோடி அவர்கள். அதுக்கு ஏதோ ஒரு புஸ்தகம், ஐ திங்க் அருண் ஷோரி புக்குன்னு நினைக்கிறேன், அந்த புக்கு ரிலீஸுக்கு தான். எஸ், அப்ப அந்த அந்த விஷயத்துக்கே நீங்க ரொம்ப கடுமையான விமர்சனம் அப்படிலாம் இருந்தது. இப்ப நம்மளுடைய இடத்தையே பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்களே, கிட்டத்தட்ட இந்த புரூனேங்கிற ஒரு கண்ட்ரி இருக்கு, அதனுடைய ஏரியாவை அருணாச்சல் பிரதேஷ் இடத்தெல்லாம் பிடிச்சி வச்சிருக்காங்க. கேட்டா அதை பத்தி வாயே தொடங்க மாட்டேன்றாங்க. அதெல்லாம் சரியா இருக்கு, அவங்க பேர் மாத்திட்டா சரியா போச்சான்னு ஒரு கேள்வி. இதெல்லாம் வந்து விதண்டாவாதமான பேசுது. அப்ப தேசத்துக்கு நீங்க தான் பாதுகாவலருங்கிற மாதிரி பக்கத்தாப்புல பாகிஸ்தானை போய் அடின்னு அடிக்கிறீங்க. அது ஒரு சோனி சப்பானி, அதை நீங்க அடிக்கிறது ரெடியா இருக்கீங்க. இந்த மால்டீவ்ஸை போய் போட்டு துவம்சம் பண்றீங்க. அது பாவத்தினுடைய சின்ன நாடு, அவன் அங்க போனா என்ன, நம்ம வரணும், நம்ம அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதை விட்டுட்டு இங்க லக்ஷத்வீப்பை நாங்க டெவலப் பண்ற மாதிரி அங்க போற மாதிரி போனோன்னே அவங்களுடைய பிசினஸ் கெட்டு போறது, அவங்களுடைய டூரிசம் அஃபெக்ட் ஆகுங்கிறதுனால சில எதிர்ப்புகள் அந்த மினிஸ்டர்ஸ் சொன்னாங்கன்னா அவங்கள இதை ரிமூவும் பண்ணியாச்சு. ஸோ தே ஹவ் பீன் சஸ்பெண்டட் ஃப்ரம் தி மினிஸ்ட்ரி. அப்ப சௌஜன்யமான உறவை கொண்டு வரணுமே விட்டுட்டு அதை வந்து ஏட்டிக்கு போட்டியா எல்லாரும் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய ஏதோ தேசத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். மால்டீவ்ஸ் பண்ணிட்டாங்க, இதனோட புழுக்க நாடு அது. அந்த சைனாட்டு பிரதமர் சொல்றாரு நாம சாப்பிட்டா பேசலாம் அப்படின்னு, அடங்கி போறாரான்னு கேட்டேன். நீங்க ஆமான்னு சொல்லுங்க. அதுல ஒண்ணு சந்தேகமே கிடையாது சார், அதை பத்தி பேசுறதுக்கே ரெடியா இல்லை சார் அவர். சைனாவை பேசினால் ஒரு வார்த்தையும் கூட பேசணும். நான் எதுக்கு சொல்ல வரேன், இன்டர்னலா நிறைய பிரச்சனை, விலைவாசி ஏற்றம், வேலையில்லா திண்டாட்டம் போன்ற மிகப்பெரிய பிரச்சனைகள். அதை தாண்டி மத துவேஷம் ரொம்ப மோசமான. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இது இட் இஸ் அ செக்யுலர் கண்ட்ரி. உங்களுக்கு இந்த மதத்துக்கு அது ஊர் உழைக்கிற மாதிரி யாராவது பண்ண டெஃபினட்டா ஆக்ஷன் எடுக்கணும். ஆனால் அதெல்லாம் நீங்க பண்ணாம எதுக்கு எடுத்தாலும் ஹிந்து மதம், ராமர் கோயில் கட்டுவேன், வாரணாசியில வந்து காசி, அது சட்டம் தன் கடமை செய்யணும், அது ஏதோ பண்ணிட்டு போட்டோம். நான் அதை பத்தி சொன்னேன். இன்ஃபேக்ட் எனக்கும் கூட சமீபத்தில் நான் உத்தரப்பிரதேசம் போயிருந்தேன், காசிக்கும் போயிருந்தேன். அந்த அதுல ஒரு முடிவு எடுக்கணும். அந்த மாஸ்கில் தான் ஒரிஜினலா காசி விஸ்வநாதர் இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ ப்ரூவ் ஆகிருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படிதான் அதுக்கு தகுந்த நடவடிக்கை சட்டம் எடுக்கட்டும். அதை வந்து ஒரு வெப்பனா எலெக்ஷன் போது எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மதுரா, அங்கேயும் எனக்கு ரொம்ப வருத்தம் தான். ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல உறவு, நல்ல அப்புறம் எதிர்கட்சிகள்லாம் உடைக்கிறது, எதிர்கட்சிகள்லாம் அழிக்கிறது, ஜனநாயகத்தை மிகப்பெரிய அளவிற்கு சீரழிப்பது, இது மாதிரிலாம் நான் பார்த்தே இல்லை சார். 1952 முதல்ல எலெக்ஷன் நடந்தது, 57, அதுக்கப்புறம் 62, 67, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. அதெல்லாம் இத்தனை காலமாக இருந்திருக்கு காங்கிரஸ். ஆனா வந்து எதிர்கட்சிகளை அவங்களும் ரொம்ப கடுமையாகத்தான் கையாண்டிருக்காங்கிறது உண்மை. ஆனால் இப்ப எல்லாரையும் உள்ள பிடிச்சு போடுறது, சட்டத்தை திருத்தி தும்மினா கூட இருமினா கூட உடனே ஈடியை கொண்டு வரேங்கிறதெல்லாம் பண்றது, அவங்களெல்லாம் ஒடுக்குவது, இதெல்லாம் பண்றதுங்கிறது, இதெல்லாம் என்ன சார்? அது போற வழியை பார்த்தா இப்ப அடுத்த எலெக்ஷன்ல இவர்கள் மீண்டும் வெற்றி பெறுவார்களே ஆனால் அந்த நம்முடைய கான்ஸ்டியூஷனுக்கே மிகப்பெரிய ஊர் ஏற்படும். வேற கான்ஸ்டியூஷனையும் பண்ணிவிட்டாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே எலெக்ஷன், ஒரே பிரதமருங்கிறது வில ஒரு பிரசிடென்ட் ஆட்சி, அப்படிலாம் கூட கொண்டு வந்துருவாங்க போல இருக்கு. இது வந்து ஜனநாயகத்துக்கு நிச்சயமாக ஏற்புடையதல்ல. இதன் காரணமாகத்தான் வரக்கூடிய எலெக்ஷன் சரியாக நடக்குமா என்ற அச்சம் யாருக்கெல்லாம் ஏற்படுகின்றது என்றால், வெளிநாட்டை அவனெல்லாம் பூ பண்றாங்க, ஜெர்மனியை சொன்னதுக்கு கோவப்படுறாங்க. அதே யுஎஸ்ஏயும் சில ஆப்சர்வேஷன்ஸ் அவங்க சொல்றாங்கன்னா அவங்கள்ட்ட அதிகமாக சண்டை போட முடியல. ஆனா அதையும் நீங்க சொன்னது ஒரு நிமிஷம், நீங்க கெஜ்ரிவால் கைது பற்றி அமெரிக்கா சொன்னது, ஜெர்மனி சொன்னது, ஐநா கூட சொன்னதை பத்தி நீங்க சொல்லிட்டீங்க. எக்ஸாக்ட்லி ஆமா, அதுக்காக தான். அது மட்டும் இல்ல, இங்க எலெக்ஷனே ஏன் அவங்க சொல்றாங்க, ஏன் அவங்க அப்படி சொல்றாங்க? மறுபடியும் மோடி வரக்கூடாதுன்னு அமெரிக்கா போன்ற நாடுகள் நினைக்கிறாங்களா? இல்ல வந்தால் என்ன ஆகும் நீங்க சொல்ல மாதிரி அச்சுறுத்தல் காமிக்கிறாங்களா? அதற்கான வேலைகளை அவர்கள் மறைமுகமாக இந்தியாவில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இல்ல அப்படிலாம் நாம சொல்ல முடியாது. நம்ம ரொம்ப ஸ்வீப்பிங் ரிமார்க்லாம் ஐ வுட் நெவர் மேக். ஆனால் உலக அரங்கிலே ஜனநாயகம் என்ற மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு இந்தியாவுக்கு பெயர் இருந்தாலும் கூட
சரியான ஜனநாயக முறைகள் இங்கே நடக்கின்றன. எஸ்பெஷலி இந்த இடி அரசு, சிபிஐ வச்சுட்டு எதிர்கட்சிகள்லாம் ஒடுக்குவது, எல்லாரையும் பிளப்பது, கட்சிகளை பிளப்பது, தன் பக்கம் இழுப்பது, இது போன்ற பல்வேறு முறையற்ற செயல்களை பிஜேபி தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு நிமிஷம், நீங்க வெளிநாடு பத்தி சொன்னதுனால நான் கேட்கணும். முக்கியமாக சமீபத்துல பிரதமர் பில் கேட்ஸ பார்த்தாரு. எலான் மஸ்குக்கான சந்திப்பு இருக்கு. இந்த மாதிரி இருக்க சமயத்துல பில் கேட்ஸ பாக்குறது, எலான் மஸ்க பாக்குறது அப்படிங்கிறது வெறும் அவங்களுடைய பிசினஸ் மேக்னெட்ஸ்ங்கிறது மட்டும் இல்லாம அமெரிக்க வணிகர்களுக்கு, அதன் மூலம் அமெரிக்க அரசுக்கு ஏதோ ஒரு சமிங்கை கொடுக்குறாரா, ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறாரா, ஐயா நாங்க திரும்ப வந்தாலும் கூட உங்க இன்ட்ரெஸ்ட் எல்லாம் காப்பாத்துவோம் அப்படின்னு கொடுக்குறாரா, இல்ல வெறும் ஒரு மேலோட்டமாக ஒரு பிசினஸ் மீட் தானா? இல்ல அவங்க எல்லாம் வராங்கன்னா வரவேற்க வேண்டியதுதான் சார். அவங்களுக்கும் டெஃபினட்டா அஷூரன்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அது இன்னைக்கு பிஜேபியா இருக்கட்டும், நாளைக்கு இந்தியா கூட்டணியாக இருக்கட்டும், அந்த இந்தியாவுடைய அவங்களுடைய இந்தியாவுடைய இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் டெஃபினட்டா இதெல்லாம் யாரும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. ஏதோ பிஜேபி இருந்தா தான் நடக்கும், மத்த இல்லைன்னா உகாண்டா மாதிரி எல்லாரும் போங்கடா வெளியிலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நேஷனலைஸ் பண்ணுவேன், அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது. இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் அண்ட் ஒரு சிஸ்டமேட்டிக் ஒர்க்கு தான் இருக்கும். அப்ப அதனால டெஃபினட்டா எல்லா நாடுகளும், குறிப்பாக அமெரிக்காவோட எல்லாம் பகைத்து கொள்ற இந்தியா கூட்டணி வந்தாலும் அதெல்லாம் பகைச்சிக்க மாட்டாங்க. அவங்களுடைய அந்த நாட்டை, ஏன்னா இன்னைக்கு யூ டெஃபினெட்லி நீட் தி சப்போர்ட் ஆஃப் சோ மெனி பிக் ஆர்கனைசேஷன்ஸ். அவங்களாம் இங்க இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அப்பதான் பொருளாதாரங்கிறது வளரும். அப்ப நாம மியூச்சுவலி இட் ஷுட் பி பெனிஃபிஷியல். அதெல்லாம் தொடர்ந்து நடைபெறும். அதனால இன்னும் இவர் இருந்தா தான் நடக்கும், மற்றபடி நடக்காதுங்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க அடிப்படையில ரொம்ப கான்பிடென்டா இருக்காரு மோடி அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க தொடர்ந்து அவருடைய பேட்டியில் பாக்குறீங்க, அவரு தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் பாக்குறீங்க, தமிழ்நாட்டுக்கும் நிறைய முறை வந்துட்டாரு, இன்னும் வர இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் நம்பிக்கொண்டு இருக்கிறாரு நினைக்கிறீங்களா? இல்ல அவருடைய உடல் மொழியில, அவருடைய முகத்துல நீங்க ஒரு சீனியரான ஒரு அப்சர்வரா நீங்க என்ன படிக்கிறீங்க? அதாவது 400 செய்தி சொன்னாலும் கூட அது களத்துல அது நடைபெறாதுங்கிற ஒரு பயம் வந்திருக்கின்றது. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பல செய்திகள் நீங்க இப்ப சொன்னது போல சிடிசிஎஸ் ரிப்போர்ட்டா இருக்கட்டும், அல்லது வேறு பல ஆய்வுகள், இண்டிபெண்ட் ஆய்வுகள்லாம் நடக்கிறது. அதெல்லாம் 400 வராது, 300 வராது, 200 வந்தாலே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரிலாம் சர்வே எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது. அப்ப அவங்களுக்கு ஒரு கவலை வருகின்றது, என்னடா நம்ம மறுபடியும் ஆட்சிக்கு வர இயலாதோ அப்படிங்கிற ஒரு டெஃபினட் பயம் இருக்கு. அதனால வடக்குல எஸ்பெஷலி குறிப்பாக இந்த ரஜபுத் பிரச்சனை, இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனையை பேசி குஜராத்லயே சில சீட்டெல்லாம் இழக்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. மத்திய பிரதேச இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஜாட்சனுடைய ஓட்டு எல்லாம் பிஜேபியை விட்டு போயிடுது. அப்ப இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இப்படி நாம இன்னும் பிரமாதமாக ஜெயிச்சிரும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, முக்கியமாக குஜராத், அதே மாதிரி உத்தரப்பிரதேசையும் கூட இன்னைக்கு அந்த ஜாட்ஸா இருக்கட்டும், அல்லது காங்கிரஸ் பிளஸ் சமாஜ்வாடி பார்ட்டியினுடைய நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல கொஹசிவாக 2 பேர் வேலை செய்கிறது, இதெல்லாம் பார்க்கும்பொழுது முன்னாடி கிடைச்ச மாதிரி அந்த 72 இடமோ 62 இடமும் அதெல்லாம் கிடைப்பதற்கு ரொம்ப கடினம் அப்படின்னு தான் உண்மையான செய்திகள்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. PK போன்றவர்கள் அவர்கள்லாம் ஒரு பெய்டு ஏஜெண்டாக தான் நான் பார்க்கிறேன் பிஜேபியோடது. அவர் இப்போ ஒன்றும் அரசியல்ல ஒன்றும், அவர் ஏதோ பீகார்ல ஒரு அரசியல்வாதியாக இருக்கின்றார். அவருக்கு இப்ப எல்லாத்தையும் பத்தி அவர் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கார். ஆனால் கள நிலவரம் என்பது இந்திய அளவுக்கு பிஜேபிக்கு அந்த ஃபுல் மெஜாரிட்டி வருமா, இண்டிபெண்டா 272 278 எனக்கு சரி அது வருமாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கத்தான் செய்கிறது. அதன் காரணமாக சவுத்துக்கு வந்தா எப்படியாவது அங்க சில சரிவுகள் ஏற்படும் பொழுது சவுத்துல குறிப்பாக தமிழ்நாடு போன்ற இடங்கள்ல சில இடங்கள் பெறுவோமையானால் அது நமக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத திருப்பி இது வரைக்கும் 7 தடவை விட்டார், இப்ப 100 வரப்போறாருன்னு சொல்றாங்க. இது எலெக்ஷனுக்காக. அதுக்கு முன்னாடி அவர் மிகப்பெரிய அந்த மழையும் அதனால் ஏற்பட்ட வெள்ளமும் அதனால் ஏற்பட்ட நஷ்டங்களும் அந்த சமயத்துல மக்கள் பட்ட துயரங்கள் துன்பங்கள் அதெல்லாம் பத்தி பார்க்கறதுக்கு வரல. அதே போல சவுத்துல குறிப்பாக தூத்துக்குடி போன்ற இடங்கள்லாம் ஏற்பட்ட மிகப்பெரிய சேதாரங்கள் அதெல்லாம் பார்க்கறதுக்கு வரல. ஒரு காலம்னா பலனும் பைசாவும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல.
இதெல்லாம் மக்களுக்கு தெரியுது. அதனால இவர் வந்து பேசுறதுனால வந்து அதோட ரோட் ஷோ எல்லாம் இங்கெல்லாம் வந்து எடுபடவே படாது சார். குறிப்பாக டி நகர் போன்ற இடங்கள்லாம் நீங்க ரோட் ஷோ அது மாதிரி ஈவன் கோயம்புத்தூர்லேயே இட் வாஸ் அ ஃபெயிலியர்னு அவங்களுடைய அதாவது பிஜேபி சார்ந்தவர்களே பேசுகிறார்கள். இந்த ரோட் ஷோன்னா அவசியமே இல்லை. ஏதோ ஒரு இடத்துல நீங்க உட்காந்து பேசிட்டு போறது நல்லதா இருக்கும் மொழிய. இன்னும் யார் அந்த இன்ட்ரெஸ்ட் இந்த பழைய காலம் மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் போயிடுது. நான்லாம் யாராவது பேசுறாங்கன்னு சொன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி உட்காந்துருந்து அதெல்லாம் கேட்கக்கூடிய ஆளு. அது கருணாநிதியா இருக்கட்டும், அண்ணாதுரையா இருக்கட்டும், எம்ஜிஆரா இருக்கட்டும், காமராஜாக இருக்கட்டும், அவங்களோட ஓடிண்டே இருந்த நாட்கள்லாம் கூட உண்டு. அவங்கெல்லாம் போறாங்கன்னா பின்னாடியே துரத்தின்னு போயிட்டு அவங்கெல்லாம் அது பெரிய எக்ஸைட்மெண்ட், ஏதாவது விஷயம் தெரிஞ்சு போமான்னு. இது இவங்கள மட்டும் அல்ல, ஈவன் இன்க்ளூடிங் கம்யூனிஸ்ட் பாலதண்டாயுதம் போன்றவர்கள் அல்லது ராமமூர்த்தி ராமமூர்த்தி அவரெல்லாம் பேசுறாருன்னா இங்கிலீஷ்லயும் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அவர் பேசும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். வெளியில பப்ளிக் மீட்டிங் போடுறாருன்னா அவ்வளோ பேசுகின்ற பேச்சு தமிழ்ல அவ்வளோ அற்புதமாக நேர்த்தியாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து தே வில் டேக் நோட்ஸ். முன்னாடி மாதிரிலாம் இப்ப இருக்கிற மாதிரிலாம் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைக்காது. ஆனா ராமமூர்த்தி பேசுறதெல்லாம் கேட்டோம்னா அவ்வளோ தெளிவு ஞானம் எல்லாம் ஏற்படும். அந்த அளவுக்கு அதெல்லாம் நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் இங்க டிபேட் எங்களோட யூனிவர்சிட்டி டிபேட்ஸ்லாம் கலந்து கொண்டு பேசுவதற்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அந்த காலம்லாம் மலையேறி போச்சு. இப்ப எல்லா விஷயம் தான் ஃபிங்கர் டிப்ஸ்ல உங்களுக்கு இருக்கேன். எதை தெரிஞ்சுக்கணும்னாலும் கூகுள போகுது அப்படின்னா வரப்போறது. அல்லது இன்னைக்கு என்ன பேசினார், அதுக்கு கவுண்டர் என்ன அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால பின்னி பெடல் எடுக்கிறாங்க. ஆகவே இந்த மாதிரி ரோட் ஷோல நடத்தி அதனால வரப்போறதுன்னா ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அவங்களுக்கு தான். மாறாக இதை வந்து அக்ரெசிவாக செய்யறது அப்படின்னு சொன்னா இப்ப டிஎம்கே பத்தி நாம இப்ப தேசிய அளவுல பார்த்தோம். அங்க இப்ப டெஃபினட்டா சருகல் இருக்க போகுது, பீகார்லயும் சருகல் இருக்க போகின்றது, உத்தரப்பிரதேசலையும் இருக்க போகின்றது, மத்திய பிரதேஷ், குஜராத் போன்ற மிக முக்கியமான பகுதிகள், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் போன்ற இடங்கள்லாமும் வீழ்ச்சி இருக்க போகின்றதுன்னு சொல்றதுனால தே ஆர் ட்ரைங் டு கெயின் சம் ஃபுட் ஹோல்ட் இன் தமிழ்நாடு இன் பர்டிகுலர். ஜென்ரலா ஆந்திரா இந்த மாதிரி இடத்துலாம் ட்ரை பண்ண போறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் கொடுக்கும்னு நான் நம்பவே இல்லை. இந்த நிலைமையில தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருப்பி வர்றதுனால அவருக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்ஃபேக்ட் தேவையில்லாம வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து தமிழுக்கு எதிராக இருக்கின்றது. ஏதோ இவரை தான் தமிழை தூக்கி பிடிக்கிற மாதிரியும் மற்றவங்க எல்லாம் தமிழுக்கு கேவலப்படுத்திட்ட மாதிரியும் பேசுவது என்பது மக்கள்கிட்ட எடுபடவே. அதே மாதிரி கலாச்சாரத்தை சீரழித்து விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி பேசுறது, இதெல்லாம் வந்து ஒரு இரிட்டேஷன் தான் ஏற்படுத்தும் எல்லாமே. அதோட இல்லாம ரொம்ப ஹை ஹேண்டடா ஒரு பணியுமாம் என்றும் பெருமைன்னு யாரா இருந்தாலும் ஹியூமிலிட்டி இஸ் தி எசென்சியல் பார்ட் ஆஃப் எ ஜென்டில்மேன். திரு அண்ணாமலை அவர்கள் பேசுறாருன்னா அவர் வந்து ஒரு 3 வருஷமா தான் அரசியலுக்கு வந்து, ஆனா எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்றது, தப்பா பொய்யான தகவல்களை சொல்ல வேண்டியது, எல்லாரையும் பயமுறுத்த வேண்டியது, ஒரு ஆபீஸ் பியூன்ல இருந்து போலீஸ்காரர்ல இருந்து போலீஸ் டிஜிபில இருந்து ஊடக இதுல இருக்கக்கூடிய நிருபர்களை இல்லாத பேசுறது, எதிர்கட்சிகளை வசைப்பாடுவது. எதிர்கட்சின்னு சொன்னா இப்ப இவங்க ஆட்சியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் டெல்லியில இருக்கிறதுனால இவங்க வந்து எல்லாரையும் விஷயம் சகட்டு மேனிக்கு கண்ணா திட்டுறது, பொய்யான தகவல்களை சொல்றது, இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட எடுபடவே இல்லை. நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6-7 டிஸ்ட்ரிக்ட்ல என்னுடைய பர்சனல் ரீசன்ஸ்க்காக போகிறேன். அப்பெல்லாம் நான் பல பேரோட கலந்து பேசும்பொழுது எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது, டிஎம்கே அலையன்ஸ் வந்து ரொம்ப பெரிய அளவிற்கு வெற்றி பெறும் என்றுதான் உறுதியாக நம்புகிறேன். அது அலையன்ஸுடைய ஸ்ட்ரென்த் மட்டுமல்லாமல் மக்களுடைய மனநிலையும் எப்படி இருக்கிறது, இந்த எஸ்பெஷலி இந்த சோசியல் செக்டார்ல, அதாவது சாதாரண சாமானிய மக்களுக்கு இந்த 1000 ரூபாய் பணம் கொடுக்கறது, பெண் குழந்தைகள் படிக்கிறதுக்கு மேல் படிப்புக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது, ஆண்களுக்கும் அது இப்ப நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் பாய்ஸுக்கும் கொடுக்குறாங்க, சாப்பாடு காலம்புற வேலையில. அப்புறம் வந்து நான் முதல்வன்கிற திட்டம், வீடு விட என்னுடைய நண்பர் ஒருத்தர் கவர்மெண்ட் அபிஷியலா இருந்து ரிட்டையர் ஆனவர், அவர் சொல்றாரு, சார் என் வீட்டுக்கு வந்து எனக்கு என்ன பிபி சரியா இல்லையா, சுகர் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க சார். அப்புறம் ஏதாவது ரொம்ப முக்கியமான வேலை ஏதாவது இருக்குமே, ஹாஸ்பிட்டலைசேஷன் உடனே வாங்க சார், நான் உங்களே சஜஸ்ட் பண்ணிட்டு இங்க வந்துடுங்க, உங்களை பாக்குறேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார்னு அவர் சொல்றாரு. சோ இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது இவங்களுடைய சோசியல்
செக்டார் சர்வீஸ் மக்கள்கிட்ட சரி, சரி. நன்றாகவே போய் சேர்ந்து இருக்கின்றது டிஎம்கேவோடது. அதனால சரி. பிஜேபி இங்க ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அகில இந்திய அளவிலும் இது கிடைக்குமா, அதாவது 100% அவங்களுக்கு இந்த மெஜாரிட்டி கிடைக்குமாங்கிறது டவுட் தான் சார். சரி சார். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் மேலான கருத்துக்களை பதிவு செய்தமைக்காக டாக்டர் ராம் சுப்ரமணியன் மிக்க நன்றி. மிக்க நன்றி மிஸ்டர் நிஜந்தன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.